அப்ப டெல்லி போகும்பொழுது எங்க தலைவரை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ், அதுவும் சொல்ல போனா மோடியோடு நேரடியான தொடர்புல இருக்கிற ஒரு முக்கியமான ஆளு, மோடி அனுப்பி விட்டு எங்க தலைவர் வந்து பாக்குறாரு. பார்த்து சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. அந்த விஷயத்தெல்லாம் இப்ப நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்களே தேர்தல் இருப்பதுதான் நல்லது. இல்ல நீங்க கூட்டணியை விட்டு வெளியே வாருங்கள். அவன் 3, 4 ஆப்ஷன் சொல்றாங்க. கூட்டணியை விட்டு வெளியே வாருங்கள், உங்களுக்கு எல்லா வகையான உதவியும் நாங்க செஞ்சு தர்றேன். உங்க 234 தொகுதி நீங்க நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கான எல்லா பொருளாதார வசதிகளையும் நாங்க செய்து கொடுப்போம். எங்களை ஆர்எஸ்எஸ் சாதாரண நினைச்சிடாதீங்க. நாங்க வந்து மதிக்கிறோம், அம்பேத்கரை மதிக்கிறோம், உங்களை ரொம்ப ரொம்ப மதிக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே எங்களை எதிர்க்கிற ஒரே தலைவர் நீங்க தான். அவங்க அப்படி பேசுவாங்க. இந்தியா ஃபுல்லா இருக்கிற பல தலித்துகள் இயக்கம் கூட இப்ப ஆர்எஸ்எஸ் பாஜக கூட சேர்ந்துருச்சு. ஏற்கனவே நம்ம பேசணும்ல. ஆமா, யாரு நம்ம தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாவை உருவாக்கிய யாரு? ராமதாஸ் அத்வாலே. எங்க அவரு சொல்றாரு, இப்ப தொங்கு சட்டசபை அமைச்சா நாங்க விஜய் கூட கூட்டணி அமைச்சு நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்றாரு. பஸ்வான் எங்க? பஸ்வானுடைய பையன் எங்க இருக்காரு? அங்க இருந்து சிராக்ல. ஆமா, அக்கா மாயாவதி அமைதி காக்குறாங்களே. அது மாதிரி எல்லா தலித்து தலைவர்களையும் வளைத்து விட்டார்கள். ஆனால் வளைக்க முடியாதவர் யாருன்னா எழுச்சி தமிழ். எழுச்சி தமிழ் நெருப்பை போலவர். அவர் வளைக்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் எரிஞ்சு போவீங்க.